அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 23 ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலில் பயிர்த்ததை ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஜனவரி 23 கூறியதை முதன்மையில் தமிழ் மொழியில் காண்போம். புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலில் கூறியதை தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் காண வேண்டுமெனில் தகுதியாக என்று கூறலாம். தருவதன் குறியீட்டு திறமையாகவும் குணமாகும். தருவதன் தங்களுடைய தரம், குணம், திறமை யாவும் தங்களுடைய குணம் நிர்ணயிக்கும். அவ்வாறு தருவதன் குறியீட்டு திறமை யாவும் குணமாகும். இவற்றை தகுதியாக என கரந்துரை சொல்லாக அந்த சொல்லின் அந்த எழுத்துருவின் அமைப்பிலேயே அந்த சொல் அமைப்பும் வருவது கரந்துரை என்று நாம் கூறுவோம். அந்த கரந்துரை சொல்லில் அமைப்பது இந்த செயல்மன்ற பதிவில் சிறப்பாகும் என கருதி தகுதியாகும் தருவதன் குறியீட்டு திறமையாகவும் குணமாகும் என கூறலாம். அவர் கூறிய அந்த பதிவினை காண்போம். அகத்தவத்தின் பாதையிலிருந்து விலகாமல் எல்லா சிரமங்களையும் கடந்து முடிவில் தொடர்வதிலும் யார் ஒருவர் கடந்து செயல்படுகிறாரோ அவர் உண்மையை புரிந்து கொள்வார். பெரும் சிரமங்கள் எழும்போதும் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் உங்கள் குழப்பத்தை ஆழ்ந்த சிந்தனைக்கும் மேலும் தீவிரமான செயலுக்கும் அழைப்பாக கருதுங்கள். அவ்வாறான பெரும் சிரமங்கள் எழும்போதும் பிரச்சனைகள் சூழும்போதும் உங்கள் குழப்பத்தை ஆழ்ந்த சிந்தனைக்கும் மேலும் தீவிரமான செயலுக்கும் அழைப்பாக கருதுங்கள். உங்கள் சோதனை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவு உங்கள் வலிமையின் சோதனை அதிகமாகும். மேலும் உங்கள் வெற்றியும் மிகவும் முழுமையான வெற்றியடையும். உங்கள் தனித்திறன்களில் கேடு பெருகுவதிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் புதிய வலிமையில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நடைமுறையில் உண்மையை அறிந்து உண்மையுடன் ஒன்றிவிட்டால் நீங்கள் வெல்ல முடியாதவராக இருப்பீர்கள். ஏனென்றால் உண்மையை குழப்பவோ அல்லது தூக்கி எறியவோ முடியாது என பகிர்ந்துள்ளார். அவர் பகிர்ந்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic as we say it in Tamil. கரந்துரை in acrostic, in English also we can say be fit in single word, being everything favoring to truthfulness. In single word, be fit. That word brings the alphabet of the meaning also, which contains the acrostic word what we may consider it's fit for everything, being everything favoring to truthfulness. What he says on January 23rd, not departing from the path of holiness and surmounting all difficulties and continuing in the end. Whatsoever does this will comprehend truth. When great difficulties arise and troubles beset, regard your perplexity as a call to deeper thought and more vigorous action. And greater your trial, and greater your test of strength, and complete and more triumphant your victory. When you have mastered that which threatens to master you, you will rejoice in a new found strength. Knowing the truth by practice and being at one with the truth will be invincible, for truth cannot be confounded or overthrown. Knowing the truth by practice and being at one with truth, you will be invincible, but truth cannot be confounded or overthrown. But we can say on January 23rd, be fit, being everything favor into truthfulness. What we consider on what he says on January 23rd. ஒரு சொல்லில் be fit என ஆங்கில மொழியில் கூறி தமிழ் மொழியில் we can say தகுதியாக தருவதன் குறியீட்டு திறமையாகும் குணமாகும் என கூறி ஜனவரி 23 பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் குறிக்கும் இந்த ஜனவரி 23 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.